54 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய நாடு. ஆனால் அந்த நாட்டிற்கு இந்திய பிரதமர் நேரில் சென்றிருக்கிறார். இதுதான் தற்போது உலக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கும் ஸ்லோவாக்கியா பயணம். பிரான்சில் G7 மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அதன் பிறகு நேராக ஸ்லோவாக்கியா சென்றார். பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவின் பிரதமர் வெறும் 54 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாட்டிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. ஆனால் உண்மை என்னவென்றால், மக்கள் தொகையை வைத்து ஒரு நாட்டின் முக்கியத்துவத்தை அளவிட முடியாது. ஸ்லோவாக்கியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய உறுப்பினர் நாடாக இருக்கிறது. இந்தியா தற்போது ஐரோப்பிய சந்தையில் தனது வர்த்தகத்தை பல மடங்கு உயர்த்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் அந்த இலக்கை அடைய ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளின் ஆதரவு மிகவும் அவசியமாகிறது. அது மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய கார் உற்பத்தி மையங்களில் ஒன்றாக ஸ்லோவாக்கியா விளங்குகிறது. கார் தயாரிப்பு, பாதுகாப்பு தொழில்நுட்பம், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு மற்றும் பசுமையாற்றல் துறைகளில் அந்த நாட்டிற்கு தனி இடம் உள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் உற்பத்தி துறைக்கு இந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. ஆயுத உற்பத்தி, ராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இந்தியா தனது காலடி தடத்தை ஐரோப்பாவில் மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், 1993 ஸ்லோவாக்கியா தனி நாடாக உருவான பிறகு அங்கு நேரில் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பதுதான். அதாவது, இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல. இந்தியா மத்திய ஐரோப்பிய நாடுகளுடனும் நீண்டகால கூட்டாண்மையை உருவாக்க தயாராக உள்ளது என்ற வலுவான அரசியல் செய்தியை உலகிற்கு அனுப்பும் நடவடிக்கை. செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இரு நாடுகள் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன. எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பல புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் AI போட்டி தீவிரமடைந்து வரும் சூழலில் இது இந்தியாவிற்கு கூடுதல் பலத்தை வழங்கும். எனவே 54 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சிறிய நாடு என்றாலும் ஸ்லோவாக்கியாவிற்கு மோடி சென்றது வெறும் மரியாதை பயணம் அல்ல. ஐரோப்பாவில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கவும், புதிய முதலீடுகளை ஈர்க்கவும், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் எடுக்கப்பட்ட நீண்டகால மூலோபாய நடவடிக்கையாகவே இந்த பயணம் பார்க்கப்படுகிறது.